ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டுருங்க மறக்காமல். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா மாங்காய் பச்சடி தான் செய்ய போகிறேன். மாங்காய் வாங்கி வச்சு ஃப்ரிட்ஜில் இருந்தது ரொம்ப நாளாக இருந்திருக்கு. நானே இதை கவனிக்கவே இல்லை. ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறப்ப தான் சரி எது மிச்சம் மீதி காய்கறியெல்லாம் இருக்கிறதெல்லாம் வச்சு காலி பண்ணிக்கலான்றக்காக எடுத்து பார்க்குறப்ப அந்த மாங்காய் ஒன்று முழுசாக அப்படியே இருந்துச்சு, கெட்டு போகலை, நல்லா தான் இருந்துச்சு. சரி ஒரு பச்சடி ரெடி பண்ணிடலாமேன்னு சாம்பார் சாதத்துக்கு இந்த பச்சடி தான் ரெடி பண்ணுறேன். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். மண்டை வெல்லம் இல்லைன்றதுனால நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிட்டேன். நல்லா இனிப்பு, புளிப்பு, காரமாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வந்து சாம்பார் சாதத்துக்கு. தம்பிக்கு தான் 2 தோசை ஊற்றிக்கிட்டுருக்கேன். இன்றைக்கி சட்னி செய்ய நேரம் இல்லை, லேட் ஆயிடுச்சு. அதனால் சரி சாம்பார்லேயே சாப்பிட்டுக்கோன்னு சொல்லி கொடுத்தாச்சு. அவனாக சாப்பிட்டான்னா ஒரு தோசை மட்டும்தான் சாப்பிடுவான். நான் ஊட்டி விட்டோம்னா 2 தோசையுமே நான் ஊட்டி விட்டுருவேன். தேங்காய் பால் கொழுக்கட்டை தாங்க செய்கிறேன். எப்போவுமே மண்டை வெல்லம் போட்டு தான் பால் கொழுக்கட்டை செய்வேன். இந்த வட்டம் தேங்காய் பால் எடுத்து சீனி போட்டு செய்யலான்றக்காக தான் செய்கிறேன். நம்ம அடுத்த ஒரு ஷார்ட்ஸில் பார்ப்போமா? இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நன்றி.